ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு தீப்தி பிரசாத் வீடியோ. ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒன்று, பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் பச்சை பட்டாணி சாதம்னு சொல்லலாம், இல்லை பச்சை பட்டாணி புலாவ்னு சொல்லலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வரத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணி தனியாக வச்சுப்போம். இந்த பச்சை பட்டாணி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை கட் பண்ணி எடுத்துப்போம். தேவையான ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டை, கல்பாசி, 2 ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை. ஃபர்ஸ்ட்டு இதுக்கான மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அது கூட சேர்த்து நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் போட்ட உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதும் நம்ம வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அழகு அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் தான். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் தான் வந்ததும் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். நான் இப்போ 2 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன கட்டுறதுனே ஐடியா இல்லைன்னா இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்கூல் போகும்போது இந்த ரைஸ்னால் டெஃபினட்டாக ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வர என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.